ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான 2 வெங்காயம், 2 வத்தல், 4-5 பூண்டு, 4-5 பல் பூண்டு, 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு அதை நல்லா விரசி கொஞ்சம் நேரம் ஒரு 15 to 20 நிமிஷம் ஒரு மேரினேட் பண்ணி வைக்கிறோம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அது மேரினேட் ஆகி வந்த அப்புறம் நம்ம சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கிறோம். கடுகு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த 2 வத்தல் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த அப்புறம் பூண்டு, அது கட் பண்ணி வச்சுருக்க தேவையான 2 வெங்காயம் வதங்கி வந்த அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு எண்ணெயில் போட்டு ரொம்ப நல்லா வதக்குறோம். மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது நல்லது, இல்லைன்னா அடியில் பிடிக்கும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் சட்டியில் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்ருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay, thank you for watching. Bye.